வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் bs6 உடைய டெஸ்டட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பைக்கு, சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு பைக். அண்ட் லுக் வைஸ் பார்த்தாலும் நிறையவே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. bs6க்கு ஏற்ற மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி கார்பரேட்டர் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3-4 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ வேரியன்ட்ஸ் வைஸ் ப்ரைஸும் அரேஞ்ச் ஆகும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் i3s மாடல். வண்டியோட பிக்கப் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ஒரு ஸ்ப்ளெண்டர், நீங்கள் நார்மலாக ஒரு பழைய bs4 ஆகட்டும், இல்லைனா ரொம்ப பழைய மாடல் ஒரு 2009-10 மாடல் வண்டி ஓட்டியிருந்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பிக்கப் அண்ட் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. bs4 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ரைடிங் கம்ஃபர்ட் இன்ன வரைக்கும் மாறல நண்பா. பழைய வண்டி, அதாவது ரொம்ப ஒரு பழைய வண்டி, நீங்கள் ஒரு 2001 மாடல் இல்லை 2004 மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் தான் இந்த வண்டியிலே இருக்குது. என்ன டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கிளச்சோட அந்த பவர் டெலிவரி கொஞ்சம் நல்லா இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் i3s கொடுத்தது இந்த வண்டியில் இன்னுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா நமக்கு i3s வேணாம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு மாடல் இருக்குது. பட் இருந்தாலும் டாப் மாடலில் i3s வச்சுருக்காங்க. ஸோ i3s பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் செக்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. எனக்கு பர்சனலாக i3s சிஸ்டம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வண்டியோட பிரேக்கிங் அண்ட் மூவிங்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கு நண்பா. அதாவது ஷார்ட் யூஸ், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் டெய்லி யூசேஜ், உங்களுக்கு பைக்கில் கொஞ்சம் லீனாக இருப்பீங்க, ஷார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைக் ரொம்பவே சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட பர்சனலான விஷயம், நீங்கள் இந்த வண்டி சூஸ் பண்ண வேணாம், பேஷன் ப்ரோ 110 சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதோட சீட் கொஞ்சம் ஒல்லியான சீட்டு தான். ரொம்ப பெரிய சீட்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒல்லியான சீட்டு. குஷனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டரெலாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா குஷன் போட்டாலும் வெயிட் தெரியாது இந்த வண்டியில், ஏன்னா வெயிட்லெஸ். அதுவும் இல்லாமல் ஹைட்டும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா குஷன் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராடான சீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குண்டாக இருக்கவங்க, கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நண்பா. ஹைட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா கூட இந்த பைக் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் டெய்லி கம்யூட்டிங் யூஸுக்கு தான் இந்த வண்டி, ஓகேங்களா. அது லாங் டிஸ்டன்ஸுக்குலாம் நம்ம அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஷார்ட் லாங் டிஸ்டன்ஸ் போகலாம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸும் அந்த மாதிரி ரேஞ்ச் டெய்லியும் போக முடியாது. என்றைக்காவது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் போகலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி லாங் ட்ரிப் அப்படின்லாம் இந்த வண்டியில் அடிக்க முடியாது. நார்மல் கம்ப்யூட்டர் யூஸ், ஒரு மார்க்கெட் யூஸ்க்கு இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எஃபெக்டிவான பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லணும். ஏன்னா IBS சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பின்னாடி பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் வண்டியோட ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ வண்டி என் கண்ட்ரோலில் இருக்குது, அது ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரண்ட் பிரேக்கும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 inch வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய டயர்ஸ் தான். ஸோ நம்மளால் 2.75 செக்ஷன் டயரும் போட்டுக்க முடியும், 3 செக்ஷன் டயரும் போட்டுக்க முடியும். ரியரில் கிரிப்பு அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, ஃப்ரண்ட்லிங் கிரிப் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் பைக்ஸ், ஸோ மைலேஜ் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்மூத்தான டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் நண்பா ஒரு அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா bs4லேயே டியூப்லெஸ் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடிலாம் டியூப் டயர் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ டியூப்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். பஞ்சரை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், ஓகேங்களா. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேண்டிலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் மிடிலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒயிட் கிடையாது, ரொம்பவும் குறுக்கலாகவும் கிடையாது. கரெக்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா இது ஒரு பைக், வெயிட்லெஸ் பைக். மேக்ஸிமம் ஸ்ப்ளெண்டர் நீங்கள் லைசன்ஸ் போட போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ப்ளெண்டர் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக கண்ட்ரோலபிள் பைக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே ஈஸியாக டேர்ன் பண்ணலாம், ஈஸியாகவே நம்ம கட்டடிக்க முடியும் இந்த வண்டியில். ஏன்னா ஹெட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குது, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு வெயிட், ஒரு 102 கிலோ அவ்வளோதான் வரும். அண்ட் வண்டி ஓவராலாக சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு 8 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 8 நியூட்டன் மீட்டராக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடிய ஒரு பைக் நண்பா இது. ஸோ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய, அதாவது ரொம்ப முன்னாடி வண்டிலாம் பார்த்திங்கன்னா பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் இப்போது bs6 நார்ம்ஸ் படி பார்த்திங்கன்னா லைட்டாக குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு தெரிவிக்கலை. ஏன்னா வண்டியோட பவர் டெலிவரி நல்லாயிருக்கு, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஹேண்ட்லிங் ஸ்மூத் நல்லாயிருக்கு. ஒரு லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு 60 கிலோமீட்டரு அந்தளவுக்கு நீங்கள் 60-65 அந்த ஸ்பீடில் நீங்கள் போனீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நல்ல மைலேஜ் தரும். ஏன்னா ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் மைலேஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 74 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி வைஸ் 80+ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் 74 அப்படிங்கிறது நம்புற மாதிரி ஒரு மைலேஜ், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த பைக் 74 மைலேஜ் தரும். பேஷன் ப்ரோவும் சேமும். இந்த ரெண்டு வண்டியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மைலேஜ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் மைலேஜ் செக்மெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HF Deluxe சூஸ் பண்ணலாம். ஸோ 80+ மைலேஜ் கண்டிப்பாக வருது நண்பா. கிளைம் பண்ணுறாங்க. 82 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிருக்கு கிக் ஸ்டார்ட் மாடலில். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒரு மாடல் HF Deluxeல கிக் ஸ்டார்ட் மாடல். ரொம்பவே நல்லாயிருக்கு. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக பிளாக்ல நல்லா கிளாஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வண்டியோட ரிவ்யூ கண்டிப்பாக வரும், ஓகேங்களா.
அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் பைக்கு. நீங்கள் மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபங்க்ஷனலாக இருக்கும். அதாவது பழைய வண்டியிலும் சரி இந்த மிரர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஃபங்க்ஷனலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லாவே விசிபிலிட்டி இருக்குது மிரர்ஸில். லைட்ஸை பற்றி பார்த்திங்கனாலும் நல்ல பவரான ஒரு லைட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, BS4லையும் பெஸ்ட்டான ஒரு லைட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே ஹாலஜன் பல்ப் தான், எந்த LED செட்டப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் நல்ல ஃபங்க்ஷனலாக நைட் டைமில் ஒரு எலிமினேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு கன்சோல் மீட்டர் தான் நண்பா. ஸோ போர் அடிக்கிற மாதிரியான எந்த ஒரு கன்சோல் மீட்டரும் இல்லை, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் அதிகமாகவும் இல்லை. அதாவது இந்த சிசி இந்த ப்ரைஸுக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் கன்சோல் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கன்சோல் மீட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய செட்டப் தான், எந்த டிஜிட்டல் செட்டப்புமே இல்லை. அண்ட் நண்பா, ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் நீங்கள் லோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோட் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆவரேஜாக ஒரு லோட்ஸ் கட்டலாம். ரொம்ப ஃபங்க்ஷனலான ஒரு கேரியர்னு சொல்லணும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் கயிறு கட்டுறதுக்குலாம் வந்து ஆப்ஷனலாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பழைய வண்டியிலேருந்து கூட நண்பா அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு பைக்கு. ஏன்னா லேடிஸை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒன் சைடாக உட்காரது அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா ஹேண்டிலிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேரியரை பொறுத்த வரைக்கும் பக்காவான ஒரு கேரியர் இது வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வண்டியில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக கொடுத்துருப்பாங்க. CD110 ரேடியான். ஸோ ரேடியான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக். கம்பேரிசன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்ப்ளெண்டருக்கும் ரேடியானுக்கும் கம்பேரிசன் பண்ணலாமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டுமே ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க நண்பா. CD110 கூட ஸோ நிறைய கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் ரேடியான் 110 நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பைக். மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பவர், முக்கியமாக பவர் இம்ப்ரெஷன் செம்ம ஒரு வண்டி. ஆக்சலரேஷனில் எக்கனாமி அண்டு பவர் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வண்டி ரொம்ப சூப்பரான வண்டி. தனியாக ரிவ்யூ போட்டுருக்கணும்பா, மேலே ஐக்கான் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் அதை பார்த்துருங்க. ஸோ இந்த வண்டி ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பைக் நண்பா. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸுக்கு ஒரு 80,000 ஓகேங்களா. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 69 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். பட் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79,000 rupees. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ப்ரைஸ். ஒரு 80,000 தான் வருது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஒரு 80,000க்குள்ளார ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட், நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பைக். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட்டர் இருந்தது. இப்போது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதாவது ஹீரோவில் எக்ஸ்பல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் 160 என்ன ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேயும் இருக்குது. ஸோ பேஷன் ப்ரோலையும் அதே தான் இருக்குது நண்பா. எக்ஸன் டெக்னாலஜி எல்லா பைக்குக்கும் சேம் தான். ஸோ இந்த மாதிரி அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபியூவல் டெலிவரி பெட்டராக இருக்கும். ஸோ நமக்கு இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மைலேஜ் கன்சப்ஷன் இருக்கும். அதாவது முன்னே இருந்த BS4 வண்டியோட, அதாவது கார்பரேட்டர் வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் அதிகமான மைலேஜ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேண்டிலிங், அதுக்கப்புறம் பிரேக்கிங், சஸ்பென்ஷன் குவாலிட்டி செம்ம நண்பா. ஒரு கம்ப்யூட்டர் பைக்குக்கான ஒரு பர்ஃபெக்டான சஸ்பென்ஷன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பக்காவாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஒரு காடு மாரிலாம் எடுத்து அடிக்கிறீங்க வண்டின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு நல்ல பேலன்சிங்காக இருக்கும். பட் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஒரு நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ அது இந்த வண்டியிலே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் 80,000க்கு ஒரு பெஸ்ட்டு பைக் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே மெட்டல்ஸ் தான். ஸோ டேங்க் அந்தளவுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பைக்கு. ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். ஸோ இந்த பைக் வாங்கலாமா, ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் கம்பேரிசன் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் அதுக்குன்னே ஒரு தனி செக்மெண்ட் இருக்கும், கம்பேரிசன் வீடியோஸ் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 17 days 17 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு வீடியோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் கம்பேரிசன் வீடியோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பா, வீடியோஸ் பிடிச்சிருந்தா. ஸோ இதே மாதிரி ஒரு டெஸ்டட் வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.